பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரோமோ. சஞ்சய் வந்து எப்படியாச்சும் அன்னபூரணியோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டாக்டரால் வர வச்சு பைரவிக்கு கால் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறையவே வந்து டாக்டர் ஸ்பெஷலிஸ்டான டாக்டரால் வர வச்சுருக்கேன், அதனால நீ அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வா, கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணலான்றாங்க. சஞ்சய் இவ்வளோ சீக்கிரம் நீ அந்த அளவுக்கான டாக்டருக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், ஆனால் இப்போ அவங்கள கூட்டிகிட்டு வர்றது அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஏன்னா எதுக்கு என்னன்னு கேட்பாங்க, நீ சமாளித்து கூட்டிகிட்டு வந்துட்டு சரி ஓகே அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் அந்த வழியே வரும்போது சஞ்சய் ஆறுமுகத்தை வாலண்டரியாக கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆறுமுகம் எப்படி இருக்கான்றாங்க. பைரவினியும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தான் நினச்சேன், ஆனால் இப்போ தானே தெரியுது நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழலன்ட்டு. எப்பயோ இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு யாரா சொன்னது? பைரவி தான் சொன்னோம். என்ன சொன்னான்றாங்க, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் அந்த வீட்டில் இருப்பேன், அப்புறம் அந்த வீட்டை விட்டே போயிடுவேன்னு சொல்லிட்டு பைரவி தான் என்கிட்ட சொன்னான்றாங்க. இங்கே பார், தேவையில்லாத பேசிட்டு இருக்காரு சரியா? பைரவி ஏதாச்சும் ஒரு இதில் சொல்லியிருப்பேன், மற்றபடி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. அப்படியான்றாங்க. இங்கே பார், உன்னுடைய அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் 1 மாதம் 2 மாதம் தான் உயிரோடு இருப்பாங்களாம், அதனால மட்டும்தான் பைரவி அந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கா, இல்லைன்னா நான் ஏன் இருக்க போகிறேன் அப்படின்றதுனால தான் பைரவி என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னான் அப்படின்ட்டு பைரவி ரகசியமாக வச்சுக்க சொன்ன அந்த விஷயத்த சஞ்சய் பாய் சைலண்டாக இருக்காமல் அப்படி எல்லாத்தையும் ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. கேட்ட ஆறுமுகம் என்ன சொன்ன, உண்மையை சொன்ன அப்படின்றாங்க. ஐயோ உண்மையை சொல்லிட்டுமே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் என்ன சொன்னேன்றாங்க. இப்போ தானே சொன்னேன், அது எல்லாமே இங்கே பாரு நான் ஏதோ தெரியாது சொல்லிட்டேன் அப்படின்ட்டு சஞ்சய் வந்து எனக்கு முழுக்க சொல்லிட்டாங்கன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆறுமுகம் இருந்துட்டு அப்போ அம்மா இன்னும் 2-3 மாதம் தான் உயிரோடு இருப்பாங்களா, இந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் பைரவி வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன்னு சொன்னாலா, இன்னும் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கோவத்தோடு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் ஆறுமுகம் பைரவி என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.